ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்கள், அதுதான் மாசான சம்பவம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக உடைச்சாங்க. நம்ம கூட நோட் பண்ணியிருப்போம்ல, ஃபஸ்ட்டே வந்து பிரஜென்ட் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாண்ட்ரா வந்துட்டு ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டே வந்திருப்பாங்களே, என்ன ஃபஸ்ட்டே வந்திருக்காங்க. எப்பயுமே வந்து இந்த லோவஸ்ட்டு ஓட்டில் இருக்கவங்களோட ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. நல்லா நீங்கள் நோட் பண்ணி தெரியும். அப்புறம் ஏன் நான் ஃபஸ்ட்டே வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சா, இதை வந்துட்டு சாண்ட்ரா தான் வந்து பிக் பாஸ் டீம் கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி தான் பிரஜனை அனுப்பியிருக்காங்கன்ற விஷயங்கள் வெளியே வருது. என்னையா சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டால் அதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்திருப்பாங்கல்ல நம்ம சாண்ட்ரா. அதை வந்து அமித் வந்து கேட்குறாரு, ஆமாம் ஏன் நீங்கள் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அவ்வளோ இமோஷன்ஸாக இருந்து இதுவாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்கீங்களே, என்ன காரணம் எப்படி அப்படின்போது, இல்லை நான் உண்மையிலே வந்து லாஸ்ட் வீக் ரொம்ப இதுவாக தான் இருந்தேன், டவுனில் தான் இருந்தேன், யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அந்த வீக்கை நான் வந்து வெளியில் காமிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வீக்காக இருக்காங்கன்னு சொல்லி அதை வச்சே வந்து என்னை வந்து வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ நான் அதில் வந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிரஜன் கூட பேசினா எனக்கு ஓகே ஆகிடும் நம்ம நினச்சி நான் வந்து பிக் பாஸ் டீம் கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிரஜனை பார்க்கணும், நான் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்னு. அதனால தான் பிபி டீம் வந்துட்டு ஃபஸ்ட் ஆளாக வந்துட்டு எனக்கு ஃப்ரீ டாஸ்கில் அமுச்சு விட்டாங்கன்றாங்க. சூப்பர்ப்பா, என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால் இப்போ நான் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக ஓகே ஆகிட்டேன் அப்படின்றாங்க. ஆஹா, செம்மையாக இருக்குது, செம்ம பிளானிங்காக இருக்குது. உண்மையிலே பார்க்க போனால் நம்ம ஒரு பக்கம் பிஜேபி திங்க் பண்ணுறோம், ஒரு பக்கம் விக்ரம திங்க் பண்ணுறோம், சரிங்களா? ஆனால் சைடு கேப்பில் வந்து ஒரு கடா வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாண்ட்ரா ஒரு பக்கம் ஒரு கேம் விளாட்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வருது. இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அழுதுருப்பாங்க, அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க, தொடர்ச்சி அழுதுருப்பாங்க. கேமரா முன்னாடி பார்த்துட்டு பிரஜன் அச்சு அச்சு பாப்பாவுக்கு இதெல்லாம் பண்ணியா அப்படின்லாம் கேட்டுப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னு எப்போ நைட் நடத்துகிறேன், ஏம்மா ஸ்கூலுக்கு போய்ட்டு தூங்கியிருப்பாங்கம்மா, இப்போ போய் கேட்குறீங்களம்மா, பரவாயில்ல இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. என்னடானா எல்லாமே ஒரு கேம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும், புரியுதுங்களா? எல்லாமே வந்துட்டு பக்காவாக அதை தான் ஸ்ரீரஞ்சனி வந்து அமித் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லா லாங்குவேஜும் பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அதனால தான் வந்து சாண்ட்ரா வந்துட்டு ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, நான் முன்னாடி ஒரு பிபி சீசன் மலையாளத்தில் பார்த்துருக்கேன், இதே மாதிரி ஒரு லவ் கப்புள்ஸ் செம்மையாக க்ரோ பண்ணிட்டு வந்தாங்க அவங்க லவ், அதை வச்சே வந்தாங்க. அதே மாதிரி இப்போ கமருதீன் பார்வதியும் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்றாங்க. ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ஒரு கேமை விளாண்டுட்டுருக்காங்க பேசிக்காமையே அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அனலைசிங் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் கரெக்டாகவும் இருக்குது, ஓரளவுக்கு கரெக்டாகவும் இருக்குது. அந்த மாதிரி எங்க இது தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லவே முடியாது யாராலையுமே. அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம சாண்ட்ராவும் வைக்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தோணுச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். சாண்ட்ரா எப்படியாவது டாப் 5 இருப்பாங்க, அதுதான் எனக்கு தோணுது அப்படின்னு. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டே இருக்குது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.